செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதியிலேருந்து வரேன். என் 10th மார்க் 496 500க்கு அண்ணா கையிலேருந்து அவார்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா வாங்கினது. ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நல்லா இருந்துச்சு. நான் போனோடனே அவர் வந்து ஹாய் ப்ரோன்னாரு. ஹாய் நான் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்னாரு. நல்லா படிக்கணும்னு சொன்னார். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லணும். நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். இப்போ பண்ணுறதே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். சொசைட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நல்லது, என்கரேஜ் பண்ணலாம். எல்லாரையும் படிக்கிறவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம், பல்லாவரம் தொகுதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுத்து போடும்போது ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்பாங்க, அதோட ரெகக்னிஷன். அது இந்த விழா மூலியமாக என் பையனுக்கு கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் அது பெருமை. அவர் இவ்வளோ வந்துட்டு மெனக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நேற்றிலேருந்து வந்துட்டு நாங்கள் இதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ப்ரீ ப்ரிப்பரேஷன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம், எப்படி வந்துட்டு பேசலாம் அப்படின்லாம். பட் டைம் இல்லாதனால பேச முடியல. பட் இங்கே இதுதான் இந்த விழா நடத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஈஸியாக நடத்த முடியாது. இவ்வளோ பேரையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறது வந்துட்டு ஈஸி கிடையாது. அதுதான் தேங்க்ஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் எனிவே டைம் இல்லை அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல விஷயம். இது அவர் மென்மேலும் கடைபிடிக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க ஹீரோ. அவர் இது வரைக்கும் நடித்த படம் எல்லாமே வந்துட்டு நல்லா ஹிட் கொடுத்துருக்கு. அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் சொன்னபடி நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இவர் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். மெயினாக படிப்புக்கு நல்லது செய்யணும். அவர் வந்துட்டு இன்னும் அந்த நீட்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு செய்யணும். மெயினாக அடுத்த வாட்டி சிஎம் ஆகிடுவாரா? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஆமாம், அவெல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஆவார். உங்கள் ஃபேமிலி ஓட்டெல்லாம் அவருக்கு தானா? ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே, தேங்க்யூ.